இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சால் மட்டும் நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலா இருக்கும். ஸோ அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து ப்ராப்பரா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய ஆதார் துறையில் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ITI ஆர் டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இதுல நீங்க எது படிச்சாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். எந்தவித தேர்வுமே இல்லாம உங்களை செலக்ட் செய்வதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், அவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல மென்ஷன் பண்ணி சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இப்போதைக்கு வந்து ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்க வேலை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கே போய்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கு. ஸோ அது என்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றலாம் வந்து கிடையவே கிடையாது. இன்கேஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்துகிட்டே இந்த ஒர்க் உங்களால பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்டோ இல்ல கொஞ்சம் உங்களுக்கு போயிட்டு வர போக்குவரத்து வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். இந்த ஆதார் துறையில உங்களுக்கு என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு சூப்பர்வைசர் அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒர்க் பண்றவங்க நீங்க கண்காணிக்கிறதா இருக்கும். ஸோ எவ்வளவு வந்து இன்னைக்கு வந்து ஆதார் கார்டு ஆள் வந்திருக்காங்க, எவ்வளவு பேருக்கு வந்து ஆதார் கார்டு வந்து எல்லாமே அப்ளை ஆயிடுச்சு, யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்ற காமனான விஷயங்களை மட்டும் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிளான விஷயமா தான் இருக்கும். உங்க ஊர்ல ஒர்க் பண்றவங்க பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராப்பரா மட்டும் நீங்க அப்ளை பண்ணாலே போலும். இந்த வீடியோல இந்த ஜாப்புக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி அப்ளை பண்ண அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாத்தீங்கன்னா உங்க அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்க நோட்டிபிகேஷன். இதுல பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுல 21வது இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடும் பாத்தீங்கன்னா இருக்கு. சோ ஜாப் போஸ்டிங்கும் பாருங்க ஆதார் சூப்பர்வைசர் அண்ட் ஆபரேட்டருக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல தமிழ்நாடும் பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட். இந்த சைட்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. இந்த அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ஜாப்புக்கு நீங்க சூட்டபிளா இருக்கீங்க, அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க, உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்க் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க், இந்த 2 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்கா பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா ஒரு லிங்க் வந்து கொடுத்திருப்பேன். கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் தான். சோ உங்களுக்கு PDF ஃபார்மேட்டா கிடைக்காது. இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது பக்கத்துல இருக்கக்கூடிய அப்ளை லிங்க் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டுக்குள்ள வந்துடலாம். சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா வந்து கொடுத்திருக்கேன். சோ ப்ராப்பரா கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப இந்த ஜாப்போட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ இது பக்கத்துல பாத்தீங்கன்னா இதற்கு நேரா அப்ளை நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, சில டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா அவைலபிளா வந்து இருக்கு. இன்கேஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இல்லாட்டி உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். சோ அது என்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை, கிருஷ்ணகிரி, நீலகிரிஸ், பெரம்பலூர், தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்காங்க. சோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்துட்டே போயிட்டு வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்த ஜாப்பை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போறதானாலும் நீங்க போகலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு சூப்பர்வைசர் அண்ட் ஆபரேட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. இன்கேஸ் ஃபியூச்சர்ல கூட இதுல விடுபட்ட மாவட்டங்களும் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வயது வரம்பு என்ன அப்படின்றத வந்து கொடுக்கல. பட் குறைஞ்சபட்ச வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவா இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. சோ நீங்களே காமனா ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் ஒரு 45ல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 18 வயதிற்கு உங்களுக்கு குறைவா இருக்கக்கூடாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணி தானே அப்ளை பண்ணிக்க முடியும். இல்ல நீங்க 10th +2 முடிச்சு நீங்க ITI நீங்க பண்ணியிருந்தாலும் சரி உங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இல்ல 3 இயர்ஸ் நீங்க பாலிடெக்னிக் டிப்ளமா நீங்க படிச்சாலும் கூட இந்த ஜாப்ல அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க எல்லாமே எலிஜிபிள். நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ஜாப்ல மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னா நீங்க உங்க சிஸ்டத்துல கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரும் நீங்க கொஞ்சம் லேப்டாப்பும் கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒர்க்குமே வந்து இருக்கும்.
ஸோ எல்லாமே உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓரளவு உங்களுக்கு பேசிக்கா கம்ப்யூட்டரும் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட நேம் போட்டுக்கோங்க, இதுல உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க, இதுல உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க, இதுல உங்களோட பேன் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க, இதுல உங்களோட டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் இந்த அப்ளைன்னு சொல்லியிருக்கல, இதை கிளிக் பண்ணி தமிழ்நாடு எங்க இருக்கு அப்படின்றத பார்த்து தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்கு பாருங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன் எல்லா டிஸ்ட்ரிக்டும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ டிஸ்ட்ரிக்டை போட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் பிஜி ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் கிராஜுவேஷனே வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லி கொடுங்க, இல்லைனா வந்து 1 அப்படின்றத காமனா கொடுத்துட்டு இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணி இதுலயும் நீங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த இடத்த நீங்க போட்டுட்டு, ஸோ ரெசிடென்ஸ் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. இதுல நீங்க எந்த ஊரோ அதையும் நீங்க வந்து போட்டுட்டு உங்களுக்கு ஒரு ரெசியூம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அப்ளிகேஷன் மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ரெசியூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நீங்க கூகுள்ல போயிட்டு இந்த மாதிரி வந்து ரெசியூம் சொல்லிட்டு நீங்க ரெசியூம் கூகுள்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரெசியூம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்லயோ இல்ல டாக்குமெண்ட்லயோ வேர்டு ஃபார்மேட்லயோ வந்து கிடைக்கும். ஸோ அதை எடுத்து நீங்க லைட்டா ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து நீங்க ரெசியூம் வந்து ப்ராப்பரா ஃபில் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்றத கொடுத்து உங்க ரெசியூம் மட்டும் நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆதார் துறையில ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்ல நீ ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிட்டு இல்ல கொடுத்துருக்கூடிய கேப்சாவை கரெக்டா இந்த இடத்த வந்து ப்ராப்பரா நீங்க வந்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ண உடனே ஒரு 10 மினிட்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால ஈஸியாவே அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் பாத்தீங்கன்னா எடுப்பதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1 இயர் பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ 1 இயருக்கு மேல பெர்மனன்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயர் தானேன்னு சொல்லிட்டு யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆதார் துறையில அதிகமான வேலைவாய்ப்புகள் வந்துகிட்டுலாம் இருக்கு. ஸோ ஒன் டைம் நீங்க 1 இயர் நீங்க ஒர்க் பண்ணி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க ஆதார் துறையில அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை ஈஸியாவே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வேற கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலே போதும், நீங்க ஈஸியா செலக்ட் ஆயிருவீங்க. ஸோ அதனால யாருமே 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ப்ராப்பரா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, ப்ராப்பரா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். எல்லாமே அப்ளை பண்ணுங்க. நான் ஒரு